நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம் சாமி. பெங்களூர்லேருந்து என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என் பொண்ணு இங்கே கூட்டின்னு வந்துச்சு. அந்த பொண்ணு குப்பத்தில் இருக்குது. நான் வந்து வேணும் பொண்ணு நான் வந்து பிபிஎம்பில் வேலை செய்கிறேன், கார்பரேஷன் வேலை செய்கிறேன். அது எனக்கு பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு அம்மாவுக்கு தாலி போடுறேன்னு வேண்டின்னு போனேன். அது நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்த உடனே நான் தாலி வாங்கி போடுறேன்னு அது நடந்துச்சு. அதனால இப்போ தாலி வாங்கி வாங்கிக்கிறேன் நான் அம்மாவுக்கு செலுத்துறதுக்கு. எது நினச்சாலும் எது எனக்கு என்ன ஆகிக்குன்னா அது அன்றைக்கி அது அப்படியே நடக்குது. இன்னைக்கு ட்ரெயின் கூட மிஸ் ஆகிடுச்சு. அம்மாவை நினச்சி நான் அழுதேன். எனக்கு என்னம்மா ஏமா இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குறவங்க அது தானம்மா வரேன்னு சொல்லிட்டு நான் அழுது இருக்கும்போது ஒரு அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு அம்மா வந்துட்டு இந்த ட்ரெயின் போதுமா அந்த குப்பத்துக்கு நிற்கிது வாமான்னு சொன்னாங்க. இது போகிறதுலன்னு சொன்னாங்கம்மா. ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டேன். இல்லைம்மா வாமா போகுது நிற்கிதுன்னாங்க. அந்த அம்மா கூட்டின்னு வந்தாங்க. அங்கே வந்து இறங்கி குப்பத்துலேருந்து வந்து நான் கோயில் போகணுன்னு இதான் முதல் வாட்டி வந்துருக்கா? இல்லை, ரெண்டாவது டைம் வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பாப்பா வந்து கூட்டின்னு வந்துச்சுங்க என்ன. அப்போ வேண்டிக்கின்னு போனேன் உடம்பும் நல்லா வரணுமா, எனக்கு பர்மனெண்ட் ஆர்டரும் வரணும். பர்மனெண்ட் ஆர்டர்ஸ்னால் உங்கள் சன்னதிக்கு நான் வரேன் அப்படின்னு வேண்டிக்கின்னா அது நடந்துச்சு. அதனால இப்போ வந்துக்கிறேன் அம்மாவுக்கு வேண்டுதல் செலுத்திட்டு போகிறதுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் இன்னும் உங்கள் சார்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லா மாதிரி எல்லாருக்கும் நல்லா சொல்கிறேன் சாமி. சொல்கிறேன் சாமி.